ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम धवलरुचिरगात्रं सर्पयज्ञोपवीतम् अनलसहितहस्तं अक्षमालाभिरामं स्फुरितकनकवीणा कुञ्चितं फालनेत्रं गिरिवरसितरस्थं दक्षिणामूर्तिमीडे शिवात्रिचित्रम्बलं शिवमां परत्तिनिर्सत् सदाशिवम् உவமா மகேஷர் உருத்திர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவாகமம் எங்கள் நந்தி பெற்றானே சிவா திருச்சிற்றம்பலம். இந்த சபையில் எழுந்தருளியிருக்கும் எனது குருநாதருக்கும் எனது சக மாணவர்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். எவையெல்லாம் உயிர்களுக்கு நன்மை செய்கின்றனவோ அவையெல்லாம் புண்ணியம் எனப்படும். எவையெல்லாம் உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றனவோ அவையெல்லாம் பாபங்கள் எனப்படும். நாம் பரமேஸ்வரரின் பாத கமலங்களை அடைய வேண்டுமே ஆனால் புண்ணியங்கள் மிகுதியாக செய்தால்தான் நாம் பரமேஸ்வரனுடைய திருவடியை அடைதல் இயலும். புண்ணியம் செய்தால் மட்டும்தான் நாம் இந்த மானுட பிறவியே எடுக்க முடியும் என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். அதே போல நாம் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் சிவநாமாவையும் சிவ பூஜையும் செய்ய முடியும் என்றும் கூறுகின்றார்கள். அவ்வாறாக இந்த புண்ணியமே இவ்வளவு உயர்வாக இருக்கும் பொழுது அதிலும் மிக உயர்வான சிவ புண்ணியம் என்பது பற்றி சில விஷயங்களை தற்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிவ புண்ணியமானது சகல பாபங்களுக்கும் சகல சாபங்களுக்கும் அருமருந்தாக திகழ்கின்றது. எவையெல்லாம் சிவபெருமானை நோக்கி செய்யப்படுகின்றனவோ அவையெல்லாம் சிவ புண்ணியங்கள் எனப்படும். எவையெல்லாம் சிவ புண்ணியம் என்று நாம் பார்த்தோமே ஆனால் விபூதி அணிதல் மற்றும் அணியச் செய்தல், ருத்ராட்சம் அணிதல் மற்றும் அணியச் செய்தல், நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்தல், ஆலயத்தில் நித்திய பூஜை நடைபெற தேவையான பொருட்களை அளித்தல் மற்றும் ஆலயத்தில் உற்சவமானால் அந்த உற்சவத்திற்கு தேவையான வாகனங்களை செய்து தருதல் மற்றும் உற்சவத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருதல் மற்றும் ஆலயத்தில் தீபமிட உதவி செய்தல், ஆலயத்தில் திரு அழகு பரிமாறுதல் அதாவது உளவார பணி செய்தல், ஆலயத்தை பிரதட்சிண நமஸ்காரம் செய்தல், அதே போன்று ஆலயத்தில் வழி வழியாக பூஜை செய்து வரும் சிவாச்சாரியாருக்கு என்ன வேண்டுமோ அவற்றை வாங்கி தருதல், நூதன ஆலயம் அமைத்தல், ஜீர்ணமான ஆலயங்களை புதுப்பித்தல், கும்பாபிஷேகம் அதாவது சிவாலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்தல், குருநாதரிடத்திலே அன்பும் பக்தியும் மிகுதியாக கொண்டிருத்தல், குருநாதரை கண்ட உடனேயே அவருக்கு நமஸ்காரங்கள் செய்தல், வேத ஆகம பாடசாலை நிறுவுதல் மற்றும் பாடசாலைகளுக்கு உதவி செய்தல் ஆக இது போன்ற சிவபுண்ணியங்கள் எண்ணற்றவை இருந்தாலும் அவற்றில் சிலவற்றை பற்றி உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். விபூதி அணிதலும் அணியச் செய்தலும் என்பது பற்றி நாம் கண்டோமே ஆனால் தரித்த மாத்திரத்தில் சகல பாபங்களையும் போக்க வல்லதும் ஸ்மரித்த மாத்திரத்தில் எல்லா சுகங்களையும் அளிக்க வல்லதுமான இதற்கு பஸ்மம் என்று பெயர். எவரொருவர் பஸ்மத்தை நித்தம் அணிகின்றாரோ அவர் சகல பாபங்களிலிருந்தும் விடுபட்டு பரமேஸ்வரருக்கு மிகவும் பிரீத்தியமுள்ளவராக ஆகின்றார். மற்றும் எவரொருவர் இந்த பஸ்மத்தை அபிமந்திரத்தோடு நித்தியமும் அணிகின்றாரோ அவருக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அனிமாதி அஷ்டமா சித்திகளும் கைகூடும் என்று பெரியவர்கள் கூறுவர். பஸ்மமானது ஒரு சிறந்த கவசமாக திகழ்கிறது. ஏனென்றால் அந்த பஸ்மத்தை கண்ட உடனேயே பூத பிரேத பிசாசங்கள் பயந்து தூர ஓடிவிடும். இதனை
திருமூலர் கங்காளன் பூசும் கவச்ச திருநீற்றை என்று திருமந்திரத்தில் கூறியுள்ளார். இவ்வாறாக பஸ்மம் நாம் நித்தமும் அணிந்து கொண்டோமே ஆனால் வியாதிகள் நம்மை அண்டாது என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். ஆகவே இந்த பஸ்மத்தை நித்தம் தரித்தலும் பிறரை அணிய செய்தலும் சிவ புண்ணியமாக கருதப்படுகின்றது. இரண்டாவதாக ருத்ராட்சம் அணிதலும் அவற்றின் அணிய செய்தலும். ருத்ராட்சம் அதாவது ருத்ரனின் கண் என்று பொருள். எவர் ஒருவர் ருத்ராட்சத்தை அணிந்திருக்கின்றாரோ அவர் சகல பாபங்களிலிருந்தும் விலகி இருக்கின்றார் என்பது பொருள். எவர் ஒருவர் அதே போன்று 1000 ருத்ராட்சங்களை அணிந்திருக்கின்றாரோ அவர் சகல தேவர்களாலும் நமஸ்கரிக்கப்படுகின்றார் என்பது பொருள். 1000 ருத்ராட்சம் தரிக்க இயலாதவர்கள் இரண்டு கைகளிலும் 16 சிகையில் 1, கையில் 12, கழுத்தில் 32, இரு காதுகளிலும் 6 ருத்ராட்சங்களை தரிக்கின்றாரோ அவர் ஸ்ரீ ருத்ரனுக்கு ஒப்பானவர் என்பர். அதே போன்று ருத்ராட்சத்தை தங்கம், வெள்ளி, பவளம், ஸ்படிகம் போன்றவற்றோடு எவர் ஒருவர் இணைந்து அணிந்து கொள்கிறாரோ அவர் ஸ்ரீ ருத்ரரே என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதே போன்று நாம் ஜபங்கள் செய்யும் போது இந்த ருத்ராட்ச மாலை கொண்டு ஜபம் செய்தோமே ஆனால் அந்த ஜபமானது பல்மடங்கு எண்ணிக்கை கூடும். அதே போன்று புண்ணியங்கள் பல நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ருத்ராட்ச மாலை இல்லாமல் ஜபம் செய்தோமே ஆனால் அந்த ஜப எண்ணிக்கை மட்டும்தான் நம்மை வந்து சேரும். அதே போன்று ருத்ராட்சம் அணியாதவன் மிருகத்திற்கு சமமானவன் என்று பெரியோர்கள் கூறுவர். ருத்ராட்சமும் பஸ்மமும் எவன் ஒருவன் தரிக்கவில்லையோ அவன் இந்த உலகத்தில் வாழ தகுதி அற்றவன் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். ஆக ருத்ராட்சம் அணிதலும் ருத்ராட்சத்தை அணிய செய்தலும் சிவ புண்ணியமாக கருதப்படுகின்றது. மூன்றாவதாக நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்தல். புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று பெரியோர்கள் கூறுவர். பூக்கள் என்பது சிவ பூஜைக்கு உரியன. ஆலயத்தில் நந்தவனம் அமைத்து அங்கிருந்து பூக்களை பறிமுதல் செய்து இறைவனுக்கு சமர்ப்பித்தல் என்பது சிறந்த சிவ புண்ணிய செயலாகும். அப்பேற்பட்ட அந்த சிவ புண்ணிய செயலுக்கு எவரெல்லாம் உதவி செய்கின்றாரோ அவர் முக்தி அடைவார் என்பதில் எவ்வித ஒரு சந்தேகமும் இல்லை. இவ்வாறாக பல சிவ புண்ணியங்கள் இருப்பினும் பல சிவ புண்ணியங்கள் இருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் நாம் செய்து பரமேஸ்வரரின் பாத கமலங்களை அடைவோம் என்று கூறி இந்த உரையை நான் சம்பூர்ணம் செய்கின்றேன்.